காஸ்மிக் எனர்ஜி வந்து நீடில் வழியா உள்ள போகுது. நீடில் வழியா அப்படி காஸ்மிக் எனர்ஜி இல்ல, அந்த நீடில் நீங்க பாத்திருக்கீங்களா? இதுக்கு ஆண்டனா எப்படி இதாவது ஒர்க் ஆகுது, அதே கான்செப்ட் தான். அந்த நீடில் வழியா காஸ்மிக் எனர்ஜி வருதுன்னு சொல்றீங்களே, அந்த நீடில்ல காஸ்மிக் எனர்ஜியை அப்சர்வ் பண்றதுக்கு அதுல என்ன இருக்குதுன்னு கேட்குறேன். அது பாத்தீங்கன்னா அப்படியே இதா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியும். சரி, இது எங்கேயாவது நிரூபிக்கப்பட்டிருக்கா காஸ்மிக் எனர்ஜி? கண்டிப்பா நிரூபிக்கப்பட்டிருக்கு. யூஎஸ்ல பாத்தீங்க. தமிழ் எக்கனாமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கெஸ்ட் கொஞ்சம் நமக்கு புதிய ஒரு பரிணாமம் சொல்லலாம். ஒரு மருத்துவத்துறையிலேருந்து குறிப்பாக அக்குபஞ்சர் தெரப்பி குறித்தான ஒரு விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்க வந்திருக்காங்க. திருமதி பரிமள செல்வி அவர்கள். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. எனக்கு முதல்ல ஒரு பெரிய ஒரு குழப்பம், அக்குபஞ்சர் தெரப்பி கொடுக்குறவங்க உண்மையிலேயே டாக்டர்ஸா அல்லது அவங்கள எப்படி நம்ம அழைக்கிறது? அக்குபஞ்சர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்களை வந்து டாக்டர்னு சொல்லக்கூடாது. ஏன்னா எம்பிபிஎஸ் படிச்சு இருக்கிறவங்களுக்கு தான் டாக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டு கூட டாக்டர்னு சொல்லக்கூடாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக தான் வந்து அவங்களையும் டாக்டர்னு சொல்லலாம்னு சொல்லி அலோவ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ அக்குபஞ்சர் தெரப்பி கொடுக்குறவங்கள எப்படி சொல்லலாம்? நம்ம தெரபிஸ்ட்னு சொல்லலாம். தெரபிஸ்ட், அக்குபஞ்சரிஸ்ட், அவ்வளோதான். ஓகே. இந்த அக்குபஞ்சர் அப்படின்னா எங்களுக்கு தெரியும், நாங்கள் சில வீடியோக்கெல்லாம் பார்த்துருக்கோம், ஊசி வச்சு என்னமோ பண்ணுவாங்க. நமக்கு இப்போ டாக்டர்ஸ்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி டயக்னோஸ் பண்ணுறாங்க, எப்படி மருந்து கொடுக்குறாங்கன்னா ஓரளவுக்கு புரிதல் இருக்குது. இந்த அக்குபஞ்சர் எப்படி இயங்குது, அதை பற்றி கொஞ்சம் எங்கள் பார்வையாளர்களுக்கு தெளிவாக சொல்ல முடியுங்களா? இப்போ அக்குபஞ்சர் அப்படின்றது வந்து அக்கு அப்படின்னா நீடில்னு அர்த்தம். ஓகே. பங்க்சர்னா குத்துறது. அப்போ அக்குபங்க்சர் இது வந்து ஒரு லாட்டின் வேர்டு ஆக்சுவலி. சரி. அக்குபங்க்சர்னா ஊசியை வச்சு ஒரு குறிப்பிட்ட புள்ளியில வந்துட்டு இன்சர்ட் பண்றது தான் அக்குபங்க்சர்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம். சரி. இது மாதிரி நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய வியாதிகளுக்கு இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம நீடில்ஸ் இன்சர்ட் பண்ணும்போது பல வியாதிகள் சரியாகுது அப்படின்றது தான். இது எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது, மீன்ஸ் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்குபங்க்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் வந்துட்டு எல்லா ஆர்கன்ஸுமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் இருக்குது. லிவருக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும், சீன்னு சொல்லுவாங்க நம்ம பாடியில். ஸோ அந்த எனர்ஜி வந்து ஒரு சர்க்கிள் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்துட்டு ஒரு மனுஷன் வந்து ஹெல்த்தியாக இருக்கான்னு அர்த்தம். இன்கேஸ் அது ஸ்ட்ரக் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் டிசீஸ். ஸோ அது ஏன் ஸ்ட்ரக் ஆகுது? நீங்கள் சொல்கிறது வந்து லிவரோட ஃபங்க்ஷன் இல்லாமல் இன்னொரு எனர்ஜி இருக்குங்கிறீங்க. இல்லை, ஜென்ரலாகவே எல்லா எனர்ஜியும் சேர்ந்தது தான் நம்ம உயிரோட இருக்கிறதுக்கான அர்த்தம் இல்லைங்களா? சி மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இயங்கிக்கிட்டே இருக்கணும் அந்த எனர்ஜி. கண்டிப்பா அந்த எனர்ஜி வந்து லிவரோட எனர்ஜி. நான் ஸ்பெசிஃபிக்கா ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இந்த லிவரோட எனர்ஜி வந்து உங்களுக்கு சர்க்கிள் ஆகிட்டே இருக்கு, ஸ்ட்ரக் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஏன் ஸ்ட்ரக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மேபி நிறைய ரீசன் இருக்கு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால்னு வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக ஒருத்தவங்க ஆல்கஹால் யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க, அப்போது அதில் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்ட்ரக் ஆகும், பிரச்சனைகள் வரும். ஸோ ஒரு அக்குபஞ்சரிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட்டி லிவர்னே வச்சுக்கோங்களேன். ஃபேட்டி லிவர் வந்துருச்சு அவனுக்கு ஆல்கஹால் யூஸ் பண்ணி. ஸோ அக்குபஞ்சரிஸ்ட் கிட்ட போகும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லிவரோட எனர்ஜி பாத்வே, சக்தி ஓட்ட பாதைன்னு சொல்லுவாங்க. அந்த எனர்ஜி பாத்வே ஒரு இடத்துல இருந்து பாடியில் இன்னொரு இடத்துல போய் எண்ட் ஆகும். ஒரு ஆர்கனுக்குமே இந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி அந்த பாத்வே வந்து அக்குபஞ்சரிஸ்டுக்கு தெரியும். ஸோ அந்த குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு இந்த நீடில இன்சர்ட் பண்ணும்பொழுது அந்த ஸ்ட்ரக்காக இருக்கிற எனர்ஜி வந்து மறுபடியும் சுழல ஆரம்பிக்கும். ஓகே. அப்போ அவனுக்கு வந்து குணமாயிடுதுன்னு அர்த்தம். இந்த வித்தியாசமான இந்த சிகிச்சை முறை முதல்ல இந்த உலகத்துல எந்த நாட்டுல தோன்றியது சொல்ல முடியுமா? எந்த நாட்டில் தோன்றின்னு ஒரு தகவலும் இல்லைங்க. இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சைனீஸோட ட்ரீட்மெண்ட்டுன்னு தான் நம்மளுக்கு இப்போ பரவலாக தெரியும். பட் இதை வந்து ஆதி காலத்துலேருந்தே ஒரு ஆதி மனுஷன் இருந்தான் பார்த்தீங்களா, அப்போ வந்துட்டு மாடு மேய்க்கிற சிறுவர்களே வந்து இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்கு. பட் நம்ம வந்து எல்லா கண்ட்ரியும் நிறைய மாஸ்டர்ஸ் கிட்ட படிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே அவங்க கண்ட்ரிலேருந்து தான் இது தோன்றுச்சுன்னா அவங்களும் ஒரு ஹிஸ்ட்ரி வச்சிருக்காங்க. அப்படின்னு பார்த்தா யாருது தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதை வந்து டெவலப் பண்ணது சைனா. அதனால அது சைனீஸ் மெடிசன் அப்படின்ற மாதிரி தான் பரவலா தெரியுது. இது பேசிக்கா பாத்தீங்கன்னா வர்மா பாயிண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க, வர்ம புள்ளிகள். அந்த வர்ம புள்ளிகள் தான் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸா டெவலப் ஆயிருக்கு. இத வந்துட்டு போகர் தான் வந்து வர்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏற்படுத்தினவர். சோ அவரு சைனாக்கு போய் அங்க சொல்லி கொடுத்திருக்கலாம், அவங்க அதை டெவலப் பண்ணி இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இதை எப்படி கத்துக்கிறதுக்கு ஏதாவது
படிப்புகள் இப்போ டாக்டருக்கு எம்பிபிஎஸ் இருக்குது, இந்த மாதிரி நமக்கு ஏதாவது படிப்புகள் ஏதாவது இருக்கா? அது யாரால வந்து அது வந்து ஆத்தரைஸ்ட் யார் வச்சுருக்காங்க? இப்போ ஆத்தரைசேஷன் அப்படின்னா இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரெக்கக்னேஷன் கிடையாது. ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாகவே சில கண்ட்ரீஸில் மட்டும்தான் இருக்குது. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு போன 2 வருஷத்துக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க, கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு. பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இன்னும் கிடைக்கல. அப்போ எங்கே நீங்களாம் படிக்கிறீங்க? இப்போ நான் வந்து படித்தது பார்த்தீங்கன்னா ஒரு கொரியன் மாஸ்டர் கிட்ட படிச்சிருக்கேன். ஓகே. இதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்து இது ஒரு சயின்ஸ் பேசிஸில் தான் படிக்கணும். சயின்ஸ் ஏன் படிக்கணும்னா நம்ம ஹியூமன் அனாட்டமி ஃபிசியாலஜிலாம் தெரிஞ்சிருக்கணும் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா. ஸோ அக்குபஞ்சர் வந்துட்டு ஸ்டடீஸில் படிக்கும்பொழுது ஒரு 2 இயர்ஸில் படிக்கும்பொழுது அவங்களுக்கு வந்துட்டு அனாட்டமி ஃபிசியாலஜி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்து தான் வந்துட்டு நீடில்ஸு எல்லாமே சொல்லி கொடுக்குறான். ஸோ இப்படி இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ 10th இருந்தாலே கூட போதும், நீங்கள் வந்து தனக்கு தானே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு என்னோட அறிவுக்கு எட்டினதை நான் சொல்கிறது. இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்க பார்த்தீங்களா நிறைய கவர்மெண்ட் சர்வெண்ட் அந்த மாதிரி, அவங்க எல்லாருமே வந்துட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தா அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் தான் அவங்க தேடிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு புள்ளியில் அழுத்தும் பொழுது உங்களுக்கு குணம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிளாஸஸ் அப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய கூட்டமாக பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நான் சொல்கிற மாதிரி இப்போ அவங்க தனக்கு தானே வீட்டில் பண்ணிட்டு அதோட போயிடுறாங்க அப்படின்னா அது ஓகே. பட் அவங்க வந்து ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணி மற்ற பேஷண்ட்டை வரவழைச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்றது வந்து சாத்தியம் இல்லை. அப்படி பண்ணுறது தப்பு கண்டிப்பாக. ஓகே. நீங்கள் சொல்லும்போது ஒன்று சொன்னீங்க, இந்த ப்ரெஷர் அப்படி நீங்கள் அழுத்தி பிடிக்கிறது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அக்கு பஞ்சர் வேற, அக்கு ப்ரெஷர் வேறன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரெண்டும் வேறையா? ரெண்டும் ஒன்று தானா? ரெண்டுமே வந்து டிஃப்ரென்ஸ் நீடில்ஸ் தான் சார். நீடில்ஸ் தான். ஓகே. இப்போ நீங்கள் அழுத்தும் பொழுது நம்ம வந்துட்டு நம்மளோட எனர்ஜியை வச்சு நான் அழுத்துறேன், நீடில் வந்து நீடில் இன்சர்ட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீடில் போடும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா காஸ்மிக் எனர்ஜி வந்து நீடில் வழியா உள்ள போகுது. நான் சொன்னேன் இல்லையா ஸ்ட்ரக் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு. எப்படி நீடில் வழியா எப்படி காஸ்மிக் எனர்ஜி இல்ல அந்த நீடில் நீங்க பாத்திருக்கீங்களா? ஆண்டனா எப்படி இதாவது ஒர்க் ஆகுது அதே கான்செப்ட் தான். எப்படி ரிசீவ் பண்ணி கொடுக்குதோ அந்த மாதிரி காஸ்மிக் எனர்ஜி வந்து நீடில் வழியா உள்ள போயிட்டு அந்த ஸ்ட்ரக் ஆயிருக்கிறத ஸ்டிமுலேஷன் கொடுக்கும். நான் நீடில் போட்டு உங்களுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுவேன். சோ தட் அதுல வந்து நீடில்ல என்ன இருக்கும் எனக்கு அத கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? அந்த நீடில்ல வந்து ஒண்ணுமே இருக்காதுங்க சார். ஒன்லி கோல்ட் நீடில் இருக்கு, சில்வர் நீடில் இருக்கு, காப்பர் நீடில் இருக்கு. இப்போ நாங்க இல்ல நான் எதுக்காக கேக்குறேன்னா அந்த நீடில் வழியா காஸ்மிக் எனர்ஜி வருதுன்னு சொல்றீங்களே, அந்த நீடில்ல காஸ்மிக் எனர்ஜியை அப்சர்வ் பண்றதுக்கு அதுல என்ன இருக்குதுன்னு கேக்குறேன் நான். இல்ல அது பாத்தீங்கன்னா அப்படியே இதா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீடில் காஸ்மிக் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணனும் அப்படினா அதுல ஏதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கணும். இல்லனா ஏதோ ஒண்ணு கிடையாதுங்க சார். கண்டிப்பா அது வெறும் ஸ்டெரிலைஸ்டு நீடில் தான். அது கெமிக்கல்ஸ்லாம் கிடையவே கிடையாது. சரி, இது எங்கேயாவது நிரூபிக்கப்பட்டிருக்கா காஸ்மிக் எனர்ஜி? கண்டிப்பா நிரூபிக்கப்பட்டிருக்கு. யுஎஸ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா யுஎஸ்ல வந்து அவ்வளவு சீக்கிரமா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் அக்குபஞ்சரை வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்துட்டு இன்சூரன்ஸ் கூட வந்து அக்குபஞ்சருக்கு யுஎஸ்ல மட்டும் தான் பண்ணிருக்காங்களா? ஆமா, யுஎஸ் வேற எங்கேயும் பண்ணல. ஓகே. இந்திய அரசு இன்சூரன்ஸ் வந்து சொல்றேன் நானு. மத்தபடி எல்லா கண்ட்ரிலயுமே அக்குபஞ்சர் இருக்கு. எவ்வளவு ரஷ்யால போனீங்கன்னா இருக்கு, சிங்கப்பூர்ல போனீங்கன்னா, மலேசியா போனீங்கன்னா, ஆஸ்திரேலியா போனீங்கன்னா, கனடா போனீங்க, எல்லா இடத்துலயுமே அக்குபஞ்சர் இருக்கு கண்டிப்பா. இந்த அக்குபஞ்சர் தெரபிஸ்டுக்கு இப்போ ஒரு டாக்டருக்கு ஒரு மனித உடல் சார்ந்த ஒரு புரிதல் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அனாட்டமி நீங்க சொன்ன மாதிரி அதெல்லாம் படிக்கிறாங்க. ஒரு உடலை அவங்க கிழிச்சி படிக்கிறாங்க, அதில் எல்லா பார்ட்ஸையும் கையில் எடுத்து பார்த்து படிக்கிறாங்க இல்லையா? இந்த புரிதலுக்கும் உங்களமான ஆட்களுக்குமான புரிதல் ஒரு மனித உடல் மேலே எப்படி வேறுபடும்? இல்லை, வேறுபடும்லாம் சொல்லவே முடியாது. ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற மாதிரி உடலை கிழிச்சி ஒரு ஆர்கனை தொட்டு பார்க்குற எல்லா டாக்டருமே எல்லாரையும் காப்பாற்றிடுறாங்கன்னா கண்டிப்பாக கொஸ்டின் மார்க்கு. அதை பற்றி நான் விவரிக்க விரும்பலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொன்ன மாதிரி இப்போ அனாட்டமி ஃபிசியாலஜி எல்லாம் சொல்லித்தராங்க. அது தவிர்த்து இப்போ ஒரு டிசீஸை கூட பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இப்போ ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறேன். பட் எங்களோட இது படி ஃபேட்டி லிவர்னே நாங்கள் சொல்ல மாட்டோம். லிவர் எனர்ஜி வந்து ஸ்டாக்னேட் ஆகிருக்கு, டெஃபிஷியன்சி இருக்கு, அந்த மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஒரு வியாதிக்கு வந்து எங்களுக்கு பேர் தேவை இல்லை. அந்த இப்போ ஒரு சிம்பிளாக சொன்னோன்னா கொதிக்கிறத வந்துட்டு நிறுத்தணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க, எரியறத பிடுங்கன்னா கொதிக்கிறது அடங்கும். இப்படிதான் ஒரு பழமொழி. இந்த பழமொழி அப்படியே நீங்க எடுத்துன்னு வந்து இங்க நினைச்சுக்கோங்க. இப்போ நீங்க அப்படியே ரொம்ப ஹீட்டில் வந்து உங்க லிவர் அப்படியே ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ஒரு ஷார்ட் டெம்பர் கத்துவீங்க, அவ்வளோ கோவம் வரும், தூக்கி வீசி கூட இருக்கும், அவ்வளோ கோவம் வரும் ஒருத்தருக்கு. லிவர் ஹீட் ஆனா கோவம் வரும். கண்டிப்பா லிவர் அவ்வளோ ஹீட் ஆச்சுன்னா கோவம் வரும். நீங்க புரியலன்னு நான் கிளாஸ் எடுக்கல ஆக்சுவலி. ஆனா நான் சொல்றேன், லிவர் வந்து மனித உடலுக்குள்ள இருக்கிற ஒரு உறுப்பு, அது ஹீட் ஆகும் சொல்றீங்களா?
லிவருக்கு வந்து இப்போ ஃபேட்டி லிவர் நீங்க டாக்டர் கிட்ட போறீங்க, லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப லிவர் சிரோசிஸ்னா என்னன்னு நீங்க கேட்டிருக்கீங்களா டாக்டர் கிட்ட? இல்ல, நான் அது என்ன ஆகும் லிவர்னு கேட்டிருக்கீங்களா? இல்ல, அதான் நான் கேக்குறேன். அதுதான் நானும் சொல்றேன். அப்படி எனக்குமே நீங்க வந்து ஒரு மருத்துவர் மாதிரி தான், நீங்க அதான் கேக்குறேன், தெரியாத விஷயத்தை தான் கேக்குறேன். அதனால லிவர் ஹீட் அப்படின்னா எப்போ ஆகும்னா, நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, நிறைய வந்துட்டு நீங்க வந்து ஆல்கஹால் யூஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க, அப்போ ஹீட் ஆகும். ஸோ கோவப்பட்டுட்டே இருக்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் சிடுன்னு, ஏன்னா உங்களோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி. இப்போ கோவப்பட்டுட்டே இருந்தீங்கன்னா லிவர் வந்து ஹீட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஹீட் ஆகும்போது அதை வந்து காம் டவுன் பண்ணணும். என்ன மாதிரி சிகிச்சைகளுக்கெல்லாம் இந்த முறை வந்து ரொம்ப நல்லா ரிசல்ட் கொடுக்கும் நினைக்கிறீங்க? எல்லா டிசீஸ்க்குமே நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். எல்லா டிசீஸ்க்கும் குறிப்பிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிளா சொன்னா, மைக்ரேன் எடுத்துக்கோங்க, வீசிங் எடுத்துக்கோங்க, ஆஸ்துமான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆஸ்துமால ரொம்ப சிவியரா ஒருத்தருக்கு ஆஸ்துமா இருக்குன்னா அப்ப என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கறாங்க அவங்க? அக்குபஞ்சர் தான் வராங்களா? இல்ல, நீங்க சொல்லுங்கன்னு கேக்குறேன். தெரியாது. இல்லைங்க சார், அக்குபஞ்சர்லாம் விட்டுருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோ, எனக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிடல் போவாங்க, அப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஏதோ மருத்துவம் பார்ப்பாங்க. அதான் அந்த மருத்துவத்துல என்ன பண்ணுவாங்க? நான் டாக்டர் இல்ல, எனக்கு தெரியாது. இல்லைங்க சார், டாக்டரா இருக்கணும்னு அவசியமே இல்ல, பேஷண்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல. சரி, நான் சொல்றேன். ஒரு ஆஸ்துமா பேஷண்ட் ரொம்ப சிவியரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பஃப் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. பஃப்ன்றது வந்து அதை வந்து மூச்சு உள்ள இழுக்கிறது, அந்த ஒரு மெடிசன் போட்டுட்டு அதை இழுத்துட்டே இருப்பாங்க. ரொம்ப சிவியரா வரும்போது அட்டாக், அப்போ அது போட்ட உடனே அவங்களுக்கு அந்த மெடிசன் போயிட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணோம், ஸோ தட் நார்மல் ஆயிடும். இது வந்து எங்க போனாலும் சரி, ஆஸ்துமாக்கு இதுதான் ட்ரீட்மெண்ட். ஓகே, அலோபதி படி சொல்றேன். ஓகே ஓகே. அதுல இருந்து வெளியே வர முடியாது, லைஃப் லாங் நீங்க வச்சுக்கணும். பட் லங்ஸுக்கு என்னெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் எடுத்துக்கணும், அந்த மாதிரி ஒரு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு பேஷண்ட்டை கூட்டிட்டு வந்தீங்கன்னா அக்குபஞ்சரிஸ்ட் கிட்ட, அவங்க வந்து இந்த பஃபியை தூக்கி போட்டுட்டு நார்மலா ப்ரீத் பண்ற அளவுக்கு பண்ண முடியும். ஓ, ஓகே. எப்படி அது நடக்குது கொஞ்சம் எனக்கு ரொம்ப உங்களுடைய சீக்ரெட்லாம் சொல்ல வேணாம். இல்ல, சீக்ரெட்லாம் இல்லைங்க சார். ஆக்சுவலி அதுதான் நான் சொல்றேனே, உங்களுக்கு கிளாஸ் மாதிரி சொன்னாதான் புரியும்ட்டு. லங்ஸ், இப்ப லங்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா லங்ஸ் மட்டுமே காரணம் கிடையாது. அந்த வியாதியை ட்ரீட் பண்ற முறை இங்க இல்ல, அக்குபஞ்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ்ன்னு நான் பாக்குறது என்னன்னா ரூட் காஸ். ரூட் காஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு டிசீஸ் நீங்க சொல்றீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முட்டி வலின்னு வரீங்க, இப்போ முட்டியில் என்னவோ தேஞ்சிருக்கு, இல்லை முட்டியில் என்னவோ ஆயிருக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன மேக்ஸிமம் சொல்லுவாங்க ஃப்ளூயிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தேஞ்சு போயிடுச்சுன்னா நிறைய பேருக்கு சொல்லுவோம். ஸோ அந்த முட்டியை பார்த்து நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்னோ இன்ஜெக்ஷன் போடுறாங்க, எல்லாம் பண்ணுறீங்க. லாஸ்ட்டாக அப்போ கூட சரியாகலை, அப்போது என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்பிளான்டே கூட பண்ணுறீங்க, முட்டியை மாற்றி கூட வச்சுடுறீங்க. ஆமாம், மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை இருக்கு. ஆமாம், மறுபடியும் மாற்றி அமைச்ச சர்ஜரிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா திரும்பியும் வலி வருது. ஏன் அந்த அறுவை சிகிச்சை சரியில்லைன்னு சொல்றீங்க? சரியில்லைன்னா நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது வந்துட்டு, இந்த முட்டி வலி ஏன் வருது அப்படின்னா, இந்த ரூட் காசை ஏன் பார்க்கணும். ரூட் காஸ் பார்க்கணும். முட்டினா எலும்பை மட்டுமே பார்க்கக்கூடாது. அந்த எலும்பு காரணக்கர்த்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா யூரினரி பிளேடர், கிட்னி. ஸோ அவங்க தான் வந்துட்டு இதை கிரியேட் பண்ணுறாங்க. அதில் ஏதோ ஒரு குறை இருக்குது. ஸோ அதை நம்ம ட்ரீட் பண்ணாதான் இது சரியாகும். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி தான் வந்து எந்த ட்ரீட்மெண்ட்டும் இருக்கும். அப்போ அக்குபஞ்சரில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ லங்ஸ் அப்படின்னா லங்ஸ் மட்டுமே கிடையாது. லங்ஸுக்கு யார் எனர்ஜி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளீன், மண்ணீரலும் வயிறு. ஸோ அவங்கள குறைபாடு இருக்கு. ஸோ அவங்க கிட்ட எனர்ஜி இருந்தாதான் லங்ஸுக்கு வரும். அவங்க கிட்டயே இல்லைன்னா இதுக்கு எப்படி வரும்? ஸோ இதை மட்டுமே ட்ரீட் பண்ண மாட்டோம். நீங்க எப்படி ட்ரீட் பண்ணுவீங்கன்னு கேட்குறீங்களா, அதுக்காக நான் சொல்றேன். உங்களுடைய பூர்வீகம் எங்க, எப்படி நீங்க இந்த துறைக்குள்ள வந்தீங்க? நான் வந்து திருவள்ளூர்ல தான் படித்தேன். அதுக்கப்புறம் இது ஏன் படித்தேன்னா, என்னோட சிஸ்டருக்கு வந்துட்டு மோட்டார் நியூரான் டிசீஸ் அப்படின்னு ஒரு டிசீஸ், ஆன்டீரியர் ஹார்ன் செல் டிசீஸ்ன்னு சொல்றாங்க இதை மருத்துவத்தில். ஸோ இது வந்துட்டு பிரெயின் செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக செத்துக்கிட்டே வருது வித்தவுட் எனி ரீசன். இது வந்து இன்னும் ரிசர்ச்லேயே இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த டிசீஸ் மட்டும். ஏன் வருதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. உலகத்திலேயே வந்து பரவலாக ஒரு இந்தியாவில் இவளுக்கு இருக்குது, சைனாவில் இவனுக்கு இருக்குது அப்படி சொல்கிற அளவுக்கு இந்த டிசீஸ் ரொம்ப ரேராக இருக்குது. ரேர் டிசீஸ் இது. ஓகே. ஸோ அந்த டிசீஸ் வந்து அவளுக்கு வந்தது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆச்சு. ஆனால் பட் இதுக்கு வந்து மெடிசனே கிடையாது. ஏன்னா இது ஏன் வருதுன்னே கண்டுபிடிக்கலன்னு போது மெடிசன்ஸே இல்லை இதுக்கு. ஸோ ஒரு ஃபார்மா கம்பெனி வந்து ஒரு மெடிசன், அது வந்து எப்படின்னா ஸ்டீராய்டு மாதிரி, அது வந்து க்யூர் பண்ணாது, சும்மா கண்ட்ரோல் பண்ணோம், ஆனால் சைடு எஃபெக்ட்ஸ் ஜாஸ்தி. அதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லிவர் கிட்னி ஸ்பாயில் ஆகும். ஸோ எவ்ரி மந்த் நம்ம வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ரேர் டிசீஸ். ஸோ கடைசியாக யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் அக்குபஞ்சர் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு.
சரி நான் அப்போ ஒரு அக்குபஞ்சரிஸ்ட் கிட்ட போகும்பொழுது அவங்க சொன்னாங்க இப்போ வந்து ரொம்ப சிவியராக இருக்குது, ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. இது சரிப்படுத்த முடியுமான்னு தெரியல அப்படின்ட்டு. ஒரு 2-3 நாளையே அவளுக்கு வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்தது. ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்துட்டு வென்டிலேட்டரில் போயிடுச்சு. ட்ரிகாஸ்டமி பண்ணிட்டாங்க. இங்கே ட்ரிகாஸ்டமியில் இங்கே ஒரு ஹோல் போட்டுருவாங்க. ஸோ அந்த கட்டத்தில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அக்குபஞ்சரிஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கே ஹோல் போட்டுட்டாங்க, ஸோ அந்த எனர்ஜி பாத்வே வந்து கட் ஆகிடுது, ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் கஷ்டம்தான், இது ஆனால் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவள் அப்போ இல்லை, இப்போ இல்லை. ஆனால் அப்போ வந்து அவர் சொன்னார், நீங்களும் கிளாஸ் இருக்குது, வீக்கெண்ட் கிளாஸ் வந்து படிங்க, நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே பண்ணலாம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ அதனால நான் அவளுக்காக தான் வந்து நான் இதை பெருசாக பண்ணணும். ஒரு மோட்டார் நியூரான் டிசீஸ்னா என்னது, ஏன்னா அவ்வளோ சஃபர் ஆனா அவள் சொல்ல முடியாத வேதனைகளை அனுபவிச்சார் 2 இயர்ஸ். நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதை சரிப்படுத்துவோம்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் டெவலப் ஆனோன்னு சொல்லிட்டு நான் படிக்க ஆரம்பித்தேன். அதனால தான் நான் வெளிநாட்டில் போய் படித்ததே. அப்போது அங்கே வந்து ஸ்கேல்ப் அக்குபங்க்சர், அவர் வந்து யூஎஸ்ல இருக்கார், மாஸ்டர் 86 அவருக்கு. அவர் வந்து சொல்லி கொடுத்தாரு மலேசியாவுக்கு வந்து. அப்போ அவரோட கான்செப்ட் வந்து ஸ்கேல்ப், மூளை தான் வந்து நம்மளுக்கு ஸ்விட்ச் போர்டு. நம்ம பாடியை இயக்கிறதே பிரெயின் தானே. ஸோ நீங்கள் வந்துட்டு பிரெயின் ஸ்கேல்பில் நீடில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஆர்கனையும் நம்ம வந்து ட்ரீட் பண்ண முடியும். பாடி அக்குபஞ்சர் இங்கே படிக்கிறோம். ஸ்கேல்பில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அவர் தான் கிரியேட் பண்ணது. ஸோ அவர்கிட்ட நான் போய் அதனால தான் படித்தேன். இப்போ அந்த மோட்டார் நியூரான் டிசீஸை எப்படி சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்தது. இப்போ இந்த ஹோல் போட்டால் கூட பரவாயில்லை, ஒரு பேஷண்ட் வந்து ஐசியூவில் இருந்தால் கூட பரவாயில்லை, நம்ம வந்து ட்ரீட் பண்ண முடியும். எப்படின்னா நம்ம பிரெயினை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக சரியாகும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நான் படிச்சுட்டேன். ஃபெர்டிலிட்டிக்கு அக்குபஞ்சர் 100% ஒர்க் ஆகுது. ஸ்ட்ரோக்கு, பேரலைசஸ், பார்க்கின்சன்ஸ், நியூரோலஜிக்கல் வந்தாங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் இல்லைனா 1 hour அந்த மாதிரி. இப்போல்லாம் யூடியூப்ல கூட பார்த்து கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி போலியான நபர்கள் இருக்காங்களா உங்க துறையில்? கண்டிப்பாக இருக்காங்க சார். நாங்கள் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது?